இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான திக் த்ரில்லரான ஒரு செமிஃபைனல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக மோதிருக்காங்க. இப்படி இருக்க முக்கியமாக 43வது ஓவரில் ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய இதயம் எல்லாமே நொறுங்கி போக கடைசி ஓவரில் பரபரப்பான த்ரில்லரான திக் காட்சிகளோட நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி ஒரு த்ரில்லரான ஃபைனல்ஸ்க்கு உள்ள இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள இப்போ நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா. அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிக்க டிராவிஸ் ஹெட் அபாரமா விளையாண்டு 39 ரன்கள் எடுத்தார். அடுத்த ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 73 ரன் எடுக்க, லபுஷன் 29, இங்கிலீஷ் 11 ரன்கள் எடுத்தார். அலெக்ஸ் கேரி கடைசி நேரத்தில் முக்கியமான இன்னிங்ஸ் 61 ரன்கள் அவர் எடுத்து கொடுத்ததால ஒரு மாதிரி போராடி கடைசியாக 264 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா அணி எல்லா விக்கெட்டையுமே இழந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி இதே மைதானத்தில் நியூசிலாந்து அணியை நம்ம இந்தியா 250 ரன் கூட எடுக்க விடாமல் தடுத்தாங்க. அதனால் இந்த ஸ்கோர் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு ஸ்கோராக தான் பார்க்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக ரோஹித் சர்மா, கில் 2 பேருமே வந்தாங்க. கில் 8 ரன்னுக்கே மோசமாக அவுட் ஆகி வெளியேறினார். அடுத்ததாக ரோஹித் சர்மா கொஞ்சம் சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டார். ஆனால் அவரும் கூட 28 ரன்னுக்கே அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஆனால் அடுத்ததாக ஸ்ரேஷ் ஐயர், விராட் கோலி 2 பேருமே மிடில் ஓவர்களில் அற்புதமான பேட்டிங் கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. ஸ்ரேஷ் ஐயர் அரை சதம் அடிச்சிருக்கலாம், ஆனாலுமே ஜாம்பா பாலில் போல்ட் ஆயிட்டாரு. ஆனாலுமே விராட் கோலி தொடர்ந்து நிதானமாக விளையாண்டு அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ண அக்ஷர் பட்டேல், கோலி அவர் கூட சேர்ந்து அவரும் சூப்பரான இன்னிங்ஸ் 27 ரன் எடுத்தார். ஸோ அக்ஷர் பட்டேல் அவரும் அவுட் ஆக, அடுத்ததாக வந்த KL ராகுல், விராட் கோலி 2 பேருமே இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் திடீர்னு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா விராட் கோலி 43வது ஓவரில் மேட்சை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகருடைய இதயம் நொறுங்க 84 ரனில் கோலி அவுட் ஆகி வெளியேறினார். ஆனாலுமே மறுமுனையில் KL ராகுல் அபாரமாக 6களையும் 4களையும் அடித்து நம்ம இந்திய அணியை அழகாக வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார். மறுமுனையில் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் பாலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு விளையாண்டாலும் ஹர்திக் அவரும் அவருடைய பங்குக்கு 6களை பறக்க விட ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தோல்வி அடைகிற மாதிரி போய் ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை தான் இந்த மேட்ச்சில் கடைசியாக நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. ஸோ ICC டோர்னமெண்ட்டில் தொடர்ந்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட அடி வாங்குறத தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த அடியை இன்னைக்கு திருப்பி ஆஸ்திரேலியா அணிக்கு கொடுத்து அவங்கள வீட்டுக்கும் அனுப்பி நம்ம இந்தியா இந்த செமிஃபைனலில் இருந்து குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. முக்கியமாக முன்னேரத்தில் நம்ம விராட் கோலி அவர் அடிச்சு கொடுத்த 84 ரன்கள் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிக்க ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஸோ கோலி அவருடைய அபாரமான பேட்டிங், அதே போல் ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.